அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயும் போல் ஒரு ஜாதகத்தை போட்டு நான் விளக்குறேங்க. இன்றைக்கி நம்ம போட்டிருக்க ஜாதகம் யாருடையது அப்படின்னு பார்த்தா, தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் ஜாதகம். ஓகேங்களா? தமிழக பிஜேபியின் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் ஜாதகத்தை நான் போட்டு விளக்குறேங்க. ஓகேங்களா? அவரோட ஜாதகம் தான் இது. எப்பயும் ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்குறப்ப என்னென்ன பார்ப்போம் அப்படின்றத நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, ஓகேங்களா? மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். பேசிக்கான விஷயம் எல்லாமே அதை அப்படியே நம்ம இங்கே ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இன்றைக்கி நம்ம போட்டிருக்க ஜாதகம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் ஜாதகம். அவருடைய ஜாதகத்தின் லக்னம் பார்த்திங்கன்னா கன்னி லக்னம். ஓகேங்களா? அவருடைய ஜாதகத்தின் லக்னம் கன்னி லக்னம். லக்னத்தோட புள்ளி 4 டிகிரியில் இருக்குது. ஓகேங்களா? 4 டிகிரியில் இருக்குது. அடுத்தது லக்னாதிபதி. ஓகேங்களா? இந்த லக்னம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, சுபத்துவமாக இருக்குதா பாவத்துவமாக இருக்குதா அப்படின்னு பார்த்தா பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு சுபகிரகங்கள் ஏதாவது பார்க்குறாங்களா? அவர் குரு எங்கே பார்க்குறாரு? குரு 9ஆம் பார்வையாக இங்கே பார்க்குறாரு. ஓகேங்களா? இங்கே பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக இங்கே பார்க்குறாரு. 5ஆம் பார்வையாக இங்கே பார்க்குறாரு. ஓகேங்களா? அடுத்தது உங்களுக்கு சனியோட பார்வை பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இங்கே லக்னத்து மேலே எதுவும் இல்லை. செவ்வாயோட பார்வையும் லக்னத்து மேலே இல்லை. சுக்கிரனோட பார்வை பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி சூரியன் புதனோட பார்வை எல்லாமே இங்கே தான் இருக்குது. அப்போ செவ்வாயோட பார்வையும் பார்த்தீங்கன்னா இங்கே, செவ்வாயோட 8ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா இங்கே, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேங்களா? சரி, நம்ம பார்வையை பற்றி அப்புறம் பார்ப்போம். மொத்தத்தில் லக்னம் இயல்பாக இருக்குது. ஓகேங்களா? லக்னம் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது லக்னாதிபதி. லக்னாதிபதி யார்? கன்னி லக்னத்தோட அதிபதி யாரு? புதன், இல்லைங்களா? அப்போ அந்த புதன் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தாக்கா, கரெக்டாக ரிஷப வீட்டில் சுக்கிரன் கூட இருக்கிறாரு. ஓகேங்களா? அப்போ லக்னாதிபதி இங்கே 0 டிகிரியில் இருக்கிறாரு. எங்கே இருக்கிறாரு? ரிஷபத்தில் இருக்கிறாரு. இது ரிஷபம் எத்தனை வேலை வருது லக்னத்துக்கு? 7, 8, 9. ஓகேங்களா? அப்போ அந்த பாக்கியஸ்தானம், பாக்கியஸ்தானத்தோட அதிபதி யார்? சுக்கிரன். சுக்கிரன் அங்கேயே உட்காந்துருக்கிறாரு. சுக்கிரன் கூட புதன் உட்காந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு லக்னாதிபதி பார்த்தீங்கன்னா சுபத்துவமாக இருக்கிறாரு. சுபத்துவமான வீட்டில் இருக்கிறாரு. பத்தாவதுக்கு அந்த வீட்டு அதிபதியும் கூட இருக்கிறாரு. ஓகேங்களா? இப்போ லக்னம் நல்லா இருக்கு, லக்னாதிபதியும் நல்லா இருக்கிறாரு அப்படின்றது ஓகே ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வேறு என்னென்னலாம் நம்ம இதில் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு இது கிரகமாக நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ 2ஆம் வீடு. 2ஆம் வீட்டில் யார் இருக்கா? செவ்வாய், சனி. செவ்வாய் என்னவா இருக்கிறாரு? இங்கே செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா வக்ரமாக இருக்காரு. ஓகேங்களா? செவ்வாய் இருக்கிற வீடு யார்? வீடு சுக்கிரனோட வீடு, துலாம் வீடு. ஓகேங்களா? துலாம் ராசியில் சுக்கிரனோட வீட்டில் செவ்வாய், சனி இவங்க 2 பேரும் உட்காந்துருக்காங்க. சனி என்னவா இருக்கிறாரு? உச்சமாக இருக்கிறாரு. சனி உச்சமாக இருக்கிறாரு. செவ்வாய் என்ன இருக்கிறாரு? வக்ரமாக இருக்கிறாரு. எப்படி வக்ரமாக இருக்கிறாரு? வக்ரம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சூரியன் இங்கே இருக்கிறாரு. அப்போ 1, 2, 3, 4, 5 இங்கேயே வக்ரம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இங்கே 6ஆவது வீடு. அப்போ 6ல் செவ்வாய் வக்ரமாக இருக்காரு. இங்கே ஒரு ஸ்டார் போட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ செவ்வாய் வக்ரமாக இருக்காரு. அடுத்தது சனியும் பார்த்தீங்கன்னா வக்ரமாக இருக்காரு. சனி உச்சமாகவும் இருக்கிறாரு. இது ஒரு இது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் வீட்டில் கேது இருக்கிறாரு. அது யாரோட வீடு? செவ்வாயோட வீடு. விருச்சக ராசி, செவ்வாயோட வீடு. செவ்வாய் எங்கே உட்காந்துருக்கிறாரு? 2ஆம் வீட்டில் வக்ரமாயி சுக்கிரன் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. ஓகேங்களா? அப்போ அடுத்தது 4ஆம் வீடு. 4ஆம் வீடு குருவோட வீட்டில், குருவை தனுசு வீட்டில் குருவே உட்காந்துருக்கிறாரு. அந்த வீடு மூலத்திரிகோண வீடு. அந்த வீட்டில் குரு தனிச்சு இருக்கிறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா வக்ரமாக இருக்காரு. இது 8ஆம் வீடு. சூரியன்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இது 5, 6, 7, 8 8ஆம் வீடு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே குரு வக்ரமாக இருக்காரு. ஓகேங்களா?
அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4ஆம் வீட்டோட நிலைமை எப்படி? ஓகேங்களா? சரி, ரைட்டு. அடுத்தது இந்த இடத்துல இன்னொன்று சொல்லிடுவோம். இந்த இடத்துல வந்து கேந்திராதிபத்திய தோஷம். ஓகேங்களா? அப்போ கேந்திராதிபத்திய தோஷம் இங்கே இருக்குதா குருவுக்கு? ஏன்னா அவர் ஆட்சியவர் இருக்கிறாரு, 4ஆம் கேந்திரத்தில் வேற இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு இது கேந்திராதிபத்திய தோஷத்தில் வருமா வராதான்றத நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது சொல்கிறேன் இல்லைங்களா? அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டில் சூரியன் 20 டிகிரியில் இருக்கிறாரு, புதன் வந்து 0 டிகிரியில் இருக்கிறாரு, சுக்கிரன் வந்து 17 டிகிரியில் இருக்கிறாரு, ராகு வந்து 12 டிகிரியில் இருக்கிறாரு. இப்போ நம்ம வந்து இங்கே என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சூரியன்கிட்ட அஸ்தங்கம் ஆயிருக்கிறாங்களா, சூரியன்கிட்ட அஸ்தங்கம் ஆயிருக்கிறாங்களா, இல்லை சூரியனே வந்து கிரகணமாக இருக்கிறாரா அப்படின்றத பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் எவ்வளோ டிகிரி வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டிகிரி வித்தியாசம். ஓகேங்களா? 3 டிகிரி வித்தியாசம் வருது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவர் கிட்டத்தட்ட அஸ்தங்கமான மாதிரி ஒரு கணக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது ராகுக்கும் சூரியனுக்கும் எவ்வளோ டிகிரி வித்தியாசம் வருது அப்படின்னு பார்த்தா 8 டிகிரி வித்தியாசம் வருது. நம்மளுக்கு 12 டிகிரிகள் இருந்தால் கிரகணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ 8 டிகிரி வருதுனாக்கா ரொம்ப க்ளோஸாக ஆகலை, அதனால பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சரி, ரைட்டு. ஆனால் சுக்கிரன் வந்து சூரியன்கிட்ட அஸ்தங்கமான மாதிரி கணக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல புதன் பார்த்தீங்கன்னா 0 டிகிரி. பொதுவாக வந்து அஸ்தங்க தோஷம் வந்து புதனுக்கு வந்து பெருசாக இல்லை. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 0 டிகிரின்றப்ப சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல புதனும் எந்த விதத்துலையும் பாதிக்கலை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஆனால் சுக்கிரன் வந்து இங்கே 3 டிகிரி வித்தியாசத்தில் இருக்கிறப்ப கொஞ்சம் பாதிச்சிருக்காரு. பட் இருந்தாலும் ஆட்சியாக இருக்கிறாரு. ஓகேங்களா? அப்போ ஆட்சியாக இருக்கிறாரு. அதையும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல குருவுக்கும் இவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா குருவுக்கு இவர் ஆறாம் அதிபதியாக, ஓகேங்களா, ஆறாவது வீட்டில் இருக்கிறாரு. குருவுக்கு 6வது வீட்டில் இருக்கிறாரு. சுக்கிரனுக்கு இங்கே 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ஓகேங்களா? இது நம்ம அப்புறம் பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திரன் எங்கே இருக்கிறாரு? சந்திரன் வந்து ஆட்சியாக இருக்கிறாரு. அவர் வீட்டில் 18 டிகிரியில் ஆட்சியாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ இந்த ஜாதகத்தில் எந்தெந்த கிரகம் ஆட்சி, எந்தெந்த கிரகம் உச்சம் அப்படின்னு பார்த்தா உச்சம் வந்து சனி. ஓகேங்களா? உச்சமாயி வக்ரமாக இருக்காரு. புரிஞ்சுக்கங்க, உச்சமாயி வக்ரமானா என்ன அப்படின்றது நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன், ஒவ்வொரு கிளாஸ்லையும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஓகேங்களா? அப்போ பார்த்துங்க. அடுத்தது வந்து குரு, அவர் வந்து ஆட்சியாக இருக்கிறாரு. ஓகேங்களா? அடுத்தது சுக்கிரன் வந்து ஆட்சியாக இருக்கிறாரு. அடுத்தது சந்திரன் வந்து ஆட்சியாக இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 ஆட்சி, ஒரு உச்சம். ஓகேங்களா? சரி, இதில் எங்கேயாவது பரிவர்த்தனை எங்கேயாவது இருக்குதா பாருங்கள். பரிவர்த்தனை யோகம் எங்கேயாவது இருக்குதா பாருங்கள். செவ்வாய் இங்கே இல்லை. அடுத்தது சுக்கிரன் அங்கேயே இருக்கிறாரு. ஓகே. அடுத்தது புதன் பார்த்தீங்கன்னாக்கா இல்லை. அடுத்து சனி இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா குரு அங்கேயே இருக்கிறாரு. ஓகே. சூரியன் வந்து இங்கே, சந்திரன் வந்து அங்கேயே இருக்கிறாரு. ஓகே. அப்போ வந்து இந்த இடத்துல பரிவர்த்தனை சம்மந்தப்பட்டதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம என்ன சொல்லுவோம், கேந்திராதிபத்திய தோஷம் இருக்குதா அப்படி சொல்லி பார்த்தாக்க இந்த இடத்துல பொதுவாக குரு வந்து வக்ரமாயிருக்காரு. வக்ரமாயிருந்தாலே ஒரு விதமான பாவத்துவம் தான். ஓகேங்களா? அப்போ வக்ரமாயிருந்தாலே ஒரு விதமான பாவத்துவம். அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல பாவத்துவம் ஆயிட்டாவே உங்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் வந்து பவர் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது சனியோட பார்வை பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 பார்வை வந்து குரு இங்கே பார்க்கறதுனால அப்போ குரு வந்து இந்த இடத்துல ஒரு விதமான பாவத்துவமாக ஆயிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல கேந்திராதிபத்திய தோஷம் பவர் வந்து பர்சன்டேஜ்னு பார்த்தோம்னா நிறைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா கம்மியாகும். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கேந்திராதிபத்திய தோஷம் பெரிதளவில் வேலை செய்யாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது உங்களுக்கு சனியோட பார்வை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 இங்கே இருக்குது, 4 5 6 7 இங்கே வருது. அடுத்தது 8 9 10 இங்கே பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு இருக்குது சனி பார்வை. ஓகேங்களா? சனி பார்வை வந்து கெடு பார்வையா இல்லை பாவத்துவமான பார்வையா சுபத்துவமான பார்வையா அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து சுபத்துவமான பார்வை தான் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா சுக்கிரனோட வீட்டில் சனி இருக்கிறாரு. அந்த சுக்கிரன் எங்கே போய் உட்காந்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஆட்சியாக இருக்கிறாரு. ஓகேங்களா? 9ஆம் வீட்டில் ஆட்சியாக இருக்கிறாரு. வேற என்ன சொல்லாங்க, இங்கே
செவ்வாயோட பார்வை சொல்லாங்களா? 1 2 3 4 இங்கே சனி வீட்டை மகர வீட்டை பார்க்குறாரு 4ஆம் பார்வையா. 5 6 7 இங்கே 7ஆம் பார்வையா. இங்கே அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. அடுத்து 8ஆம் பார்வையா, ஸ்பெஷல் பார்வை 8ஆம் பார்வையா பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபத்தை பார்க்குறாரு. ஓகேங்களா? அப்படி பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் வந்து 19 டிகிரியில் இருக்கிறாரு, சனி வந்து 17 டிகிரியில் இருக்கிறாரு. இவங்க 2 பேருக்கும் செவ்வாய்க்கும் சனிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 டிகிரி வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா? இருந்தாலும் 2 பேர் வக்ரமாயிருக்கிறாங்க. ஓகேங்களா? சுபத்துவமான வீட்டில் வக்ரமாயிருக்கிறாங்க, சுபகிரகத்தோட வீட்டில் வக்ரமாயிருக்கிறாங்க. அதே மாதிரி இவர் சுபகிரகம், இயற்கை சுபர், அவரும் பார்த்தீங்கன்னாக்கா வக்ரமாயிருக்கிறாரு. இது ஒரு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது உங்களுக்கு குரு பார்வை. குரு எங்கே பார்க்குறாரு பாருங்கள், இங்கே ஒரு பார்வை. 5ஆம் பார்வை இங்கே பார்க்குறாரு. 6 7 இங்கே ஸ்ட்ரைட்டாக இங்கே பார்க்குறாரு. 8 9 இங்கே சிம்மத்தை பார்க்குறாரு. ஓகேங்களா? சிம்மத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிம்மாதிபதி எங்கே இருக்கிறாரு? இங்கே இருக்கிறாரு. யார் வீட்டில் இருக்கிறாரு? குரு வீட்டில் இருக்கிறாரு. ஓகேங்களா? சாரி, சுக்கிரன் வீட்டில் இருக்கிறாரு. சுக்கிரன் வீட்டில் இருக்கிறாரு. அவர் எத்தனை டிகிரியில் இருக்கிறாரு? 20 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சிம்மாதிபதி வளர்த்துருக்குறாங்க. எப்படி வளர்த்துருக்குறாங்க? சுக்கிரன் வீட்டில் சூரியன் இருக்கிறாரு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சூரியன் வந்து சுபத்துவமாக இருக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல சுபத்துவமான இயற்கை சுபர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து 7 8 9 9ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா சிம்மத்தை பார்க்கறதுனால சிம்மம் சுபத்துவமாகிடுது. சிம்மம் வந்து சுபத்துவமாகிடுது. சிம்மாதிபதி, இந்த வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் வீட்டில் இருக்கிறனால அவரும் பார்த்தீங்கன்னா சுபத்துவமாயிடுறாரு. சுக்கிரன் அங்கேயே வேற இருக்கிறாரு. ஓகேங்களா? அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சிம்மாதிபதி வளர்த்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? என்னதான் வந்து குரு வக்ரம் ஆயிருந்தாலும் அவரோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே. சரி, அடுத்தது பொதுவான விஷயத்த நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் வந்து வக்ரமானவங்க எப்படி இருப்பாங்க? பொதுவாக செவ்வாய் வந்து வக்ரமானவங்க பொதுவாக எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க. ஓகேங்களா? கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க. அதே மாதிரி சயின்டிஸ்டாக இருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது டாக்டராக கூட இருப்பாங்க. எந்த துறையில் இருந்தாலும் அவங்க பார்த்திங்கன்னா தனித்துவமாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து அதிகாரம் சம்மந்தப்பட்ட, ஓகேங்களா, அதிகாரம் சம்மந்தப்பட்ட பதவியில் இருப்பாங்க. ஓகேங்களா? அதிகாரம் சம்மந்தப்பட்ட உயர் பதவியில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கனாக்கா சனி வக்ரமானவங்க பொதுவாக எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொல்கிறது இப்போ வக்ரமானவங்க எப்படின்றப்ப இந்த ஜாதகத்துக்கு இல்லை, பொதுவாக சொல்கிறேன். நம்ம அப்புறம் வந்து பொருத்தி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல செவ்வாய் வந்து சயின்டிஸ்டாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து எந்த ஒரு துறையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து சூப்பராக இருப்பாங்க. ஓகேங்களா? எந்த துறையிலையும் சூப்பராக இருப்பாங்க. அதிகாரம் மிக்கவராக இருப்பாங்க. ஓகேங்களா? உயர் பதவிகளை அடைகிற மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி வந்து கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இங்கே செவ்வாய். சனி வந்து பொதுவாக ஒரே வாரத்தில் சொல்லலாம். ஓகேங்களா? சனி வந்து உச்சமாகி வக்ரமாக இருக்கார். நம்ம பொதுவாக சனி வக்ரமானா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு சனி அப்படின்னாவே எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களாக இருக்கும். அப்போ அதுவே வக்ரமாயிட்டால் அதுக்கு ஆப்போசிட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல நம்ம ஒன்று சொல்லணும் அப்படின்னு கேட்டால், எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கனாக்கா அவர் செஞ்சார்னா தனித்துவமாக தெரியும், தனித்துவமாக இருக்கும். அவர் செய்கிற மாதிரி செவ்வாய் வந்து வக்ரமானவங்க மாதிரி, இது செவ்வான்ற சனி வந்து வக்ரமானவங்க. சனி வந்து வக்ரமாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலும் ஒரு தனித்துவமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது குரு வக்ரமானா பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்? குரு வக்ரமானா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு துறையில் வந்து அவ்வளோதான் தோல்வி அடைச்சிட்டாங்க, இது வந்து முடியாது, இந்த வேலையை நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி வேலையை வந்து இவங்க யார்? குரு வக்ரமானவங்க சேலஞ்சிங்காக எடுத்து அதில் வந்து சக்ஸஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு தனித்துவமான ஒரு இது பண்ணுவாங்க. சனிக்கும் பார்த்திங்கன்னா தனித்துவமான இயல்பு படைத்தவர்கள் யார்? சனி வக்ரமானவங்க. குரு வக்ரமானவங்க பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அதில் தோல்வி ஒருத்தங்க அடைஞ்சிட்டாங்கன்னா அதை வந்து சேலஞ்சிங்காக எடுத்து சக்ஸஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி
குரு வக்ரமானவங்க சொல்லுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து அவங்க எந்த ஒரு துறையாக இருந்தாலும் ஒரு தனித்துவமான ஒரு இதில் இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம குரு, செவ்வாய், சனி இவங்களை வந்து பொதுவாக நம்ம சொன்னோம். வேறு என்ன சொல்லலாங்க இதில் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு தர்ம கர்மாதிபதிகள் யார்? தர்ம கர்மாதிபதி, தர்மம்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 9, 10 தர்ம கர்மாதிபதி அப்படின்றப்ப உங்களுக்கு 9, 10 9, 10 உடையவருங்க எங்கே இருக்கிறாங்க? 9க்கு உடையவருங்க அங்கே இருக்கிறாரு, 10க்கு உடையவர் இங்கே இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா தர்ம கர்மாதிபதி 2 பேரும் பார்த்தீங்கன்னா தர்ம கர்மாதிபதி 2 பேருமே சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இது ஒன்று சொல்லலாம். வேற என்ன சொல்லலாம்? அவ்வளோதான். நம்ம ரொம்ப டெப்த்துக்கெலாம் போக வேண்டாங்க. சும்மா சிம்பிளாக சொல்லி முடிச்சிடலாம். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ வந்து உங்களுக்கு 2ஆம் வீடு இப்போ நடப்பு தசாபுக்தி. ஓகேங்களா? நடப்பு தசாபுக்தி சுக்கிரன் கேது. ஓகேங்களா? என்னது? சுக்கிரன் கேது. எவ்வளோ நாள் வரைக்கும்? 4 ஆகஸ்ட் 2025 வரைக்கும். ஓகேங்களா? நடப்பு தசாபக்தி சுக்கிரன் கேது 4 ஆகஸ்ட் 2025 வரைக்கும் நடக்குது. நெக்ஸ்ட் தசா சூரியன். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ஜாதகருடைய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இந்த லக்னத்தை பற்றி எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற கன்னி அப்படின்னாவே எப்பயுமே வந்து மிதுனம் அப்படின்னாவே அது கொஞ்சம் வேகமாக இருப்பாங்க. கன்னி லக்னம் அப்படின்னாக்கா உங்களுக்கு நிதானமாக, ரொம்ப ஆழமாக, ரொம்ப டெப்த்தாக எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே காயின் நவுத்துறது ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ரொம்ப சூப்பராக ஓகேங்களா, ரொம்ப ஸ்டெடியாக, ரொம்ப நுணுக்கமாக அந்த மாதிரி இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா இருப்பார். என்ன காரணம்? கன்னி லக்னம். அந்த லக்னாதிபதி பார்த்தீங்கன்னாக்கா அவர் 9ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. சரி, ரைட்டு. அடுத்தது 2ஆம் வீடு. 2ஆம் வீடு அதே மாதிரி இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா கன்னி அப்படின்னாவே நம்ம ஆல்ரெடி சொல்லுவோம் இல்லைங்களா, எப்பவுமே புதன் அப்படின்னாவே அறிவு சார்ந்த அறிவு சம்மந்தப்பட்ட ஓகேங்களா எதையும் பார்த்தீங்கன்னா அறிவால் தான் சாதிப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஜாதகரை நம்ம வந்து சொல்லலாம். எதையுமே வந்து அராஜகம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து போகாமல் அறிவால் வந்து பார்த்திங்கனாக்கா சாதிப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ பார்த்திங்கன்னா இந்த லக்னத்தை வந்து சொல்லணும் அப்படின்னாக்கா எதையுமே அறிவால் வந்து சாதிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது 2ஆம் வீடு. 2ஆம் வீட்டில் யார் உட்காந்துருக்கா? செவ்வாய், சனி இவங்க 2 பேரும் வக்ரமாக இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து செவ்வாய் சனி 2 பேரும் வக்ரமாக இருக்காங்கனாக்கா உங்களுக்கு செவ்வாயோட கேரக்டர் என்னது? எதுலேயும் அவசரம், எதுலேயும் ஆத்திரம், இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயோட கேரக்டர். அவர் வந்து சுபத்துவமான வீட்டில் இருக்கிறாரு, வக்ரமாக இருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் ரிவர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சனியோட இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான் எல்லாம் மேக்சிமம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உச்சமாகி வக்ரமாக இருக்கிறாரு அப்படின்ற பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சனியோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக எதுவுமே இருக்காது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு நார்மலாகவே செவ்வாயோட அவசரம் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி வந்து சனியோட ரொம்ப நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி. அப்போ வந்து செவ்வாய் சனி இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவில் பாதிப்பில் 2 பேரும் ஒன்றாவே இருந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆல்ரெடி வந்து சுபத்துவமாக வேறு இருக்கிறாங்க. என்ன காரணம்? இந்த வீட்டு அதிபதி போய் ஆட்சியாக இருக்கிறாரு. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப வந்து இவங்களால வந்து எந்த பிரச்சனையும் பெரிய அளவில் இல்லை. 3ஆம் வீடு. 2வது சனி வந்து எந்த வீட்டுக்கு அதிபதி? 5, 6க்கு உண்டான இது அதிபதி. ஓகேங்களா? அது ஒன்று தெரிஞ்சுங்க. அடுத்து செவ்வாய் வந்து எந்த வீட்டுக்கு அதிபதி? உங்களுக்கு 3க்கும் 8. ஓகேங்களா? 8ன்றது என்னது? அஷ்டமாதிபதி. இப்போ அஷ்டமாதிபதி வந்து யாரு? சனி. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாதகாதிபதி யாரு? அட்டம செவ்வாய். அடுத்தது பாதகாதிபதி யாருங்க? உபயலக்னம். ஓகேங்களா? உபயலக்னத்து பாதகாதிபதி யாரு? குரு. ஓகேங்களா? அடுத்தது குரு இங்கே என்னவா இருக்கிறாரு? பாவத்துவமாக இருக்கிறாரு. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே கேந்திராதிபத்திய தோஷமும் பெருசாக இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது மாரகாதிபதி. மாரகாதிபதி யாரு? 7, 11. அப்போ 7 வந்து யாரு? குரு. 11
யாருங்க 7 8 9 10 11 சந்திரன். ஓகேங்களா. அப்போ குருவும் சந்திரனும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மாரகாதிபதியாக வருவாங்க. ஓகேங்களா. இங்கே அட்டமாதிபதி யார், மாரகாதிபதி யார், பாதகாதிபதி யார் அப்படின்றது நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. அடுத்தது இங்கே மூன்றாம் வீட்டில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு கேது இருக்கிறாரு, தனிச்சு இருக்கிறாரு. ஓகேங்களா. அது யாரோட வீடு, செவ்வாயோட வீடு. செவ்வாயோட வீட்டில் கேது 12 டிகிரியில் இருக்கிறாரு. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் வந்து 17 டிகிரியில் அவர் அங்கேருந்து பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா கேது வந்து சுபத்துவமாயிடுறாரு. அப்போ மூன்றாம் வீடு அப்படின்றது மூன்றாம் வீட்டோட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தனம் குடும்பம் வாக்கு. 2ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் என்னங்க, தனம் குடும்பம் வாக்கு. அப்போ 2ஆம் வீட்டு ஆதிபத்தியம் தனம் குடும்பம் வாக்குன்றப்ப தனம் வந்து அவர் செவ்வாய் சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா. சனி சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா. அப்போ 2ஆம் வீட்டில் தனம் குடும்பம் வாக்குன்ற இடத்துல செவ்வாய் சனி. அப்போ வந்து இந்த ஜாதகர் வந்து உங்களுக்கு ஐபிஎஸ் ஆனது 2011 ஐபிஎஸ் 2011 பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஐபிஎஸ் எது, சுக்கிரன் சந்திரன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா 2011 ஐபிஎஸ் ஆனார். ஐபிஎஸ் ஆகி சர்வீஸ் பண்ணார், இந்தியன் போலீஸ் சர்வீஸ். ஓகேங்களா. இந்தியன் போலீஸ் சர்வீஸ். ஓகேங்களா. அப்போ இந்திய காவல்துறை. ஓகேங்களா. அப்படின்ற இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தார். அடுத்தது 2018 பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் சனி. இது சஷ்டாஷ்டகம். இங்கே பாருங்கள், சுக்கிரன் சனி இவங்க 2 பேரும் சஷ்டாஷ்டகம். அப்போ சஷ்டாஷ்டகம் அப்படின்னாவே உங்களுக்கு என்ன பண்ணும், சில இடைஞ்சல்கள். என்ன சஷ்டாஷ்டகம் அப்படின்னாவே உங்களுக்கு என்னது 6 8. சஷ்னா 6, அஸ் அப்படின்னாக்கா உங்களுக்கு 8, அஷ்டம் அப்படின்னாவே 8, சஷ்டி அப்படின்னாவே உங்களுக்கு 6. அப்போ சஷ்டாஷ்டகம் அப்படின்னாவே உங்களுக்கு 6 8 வரனால இங்கே நிறைய இடைஞ்சல்கள் சிக்கல்கள் வந்து அந்த ஐபிஎஸ் சர்வீஸை வந்து பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இவர் அதை விட்டுட்டு இந்த இடத்துல சுக்கிரன் சனி. ஓகேங்களா. சுக்கிரன் சனி சஷ்டாஷ்டகம். அப்போ இங்கே எங்கே இருக்கிறாரு, செவ்வாய் இங்கே இருக்கிறாரு, சனி இங்கே இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு விவசாயம் சம்மந்தப்பட்டது. அப்போ செவ்வாய்ன்றது நிலம், சனி வந்து விவசாயம். ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா விவசாயம் சம்மந்தப்பட்டது. இல்லை கொஞ்ச நாள் வேலை செஞ்சார். வேலை செஞ்சுட்டு அடுத்தது ரெண்டாயிரத்தி 20 தமிழக துணைத் தலைவர். அதாவது இதில் துணைத் தலைவர் பிஜேபியில் தமிழக துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஓகேங்களா. அப்போ இது வந்து 7வது மாதத்தில் 7th month. ஓகேங்களா. 7வது மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிஜேபியோட தமிழக துணைத் தலைவர் ஆகிறாரு. அடுத்தது 2021 வந்து 8வது மாதம் 8வது மாதத்தில் பிஜேபியோட தமிழக தலைவர் ஆகிறாரு. ஓகேங்களா. இவர் தலைவர் ஆகிறாரு. தலைவர் ஆகிட்டு
இவர் வந்து சிறப்பாக பணி செஞ்சிட்ருக்கிறாரு. ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ அடுத்தது நம்ம இப்படி வருவோம். ஓகேங்களா? இந்த இடத்துல 3ஆம் வீடு கேது. கேது அப்படின்றப்ப உங்களுக்கு என்ன வரும்? கேது அப்படின்னாவே எப்பவுமே அந்த சுருக்கி பண்ணுறது தான். ஓகேங்களா? அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த 3ஆம் இடத்தோட இது என்னது உங்களுக்கு? தைரிய வீரிய ஸ்தானம். தைரிய வீரிய சகோதர ஸ்தானம், புகழ், இது எல்லாமே இங்கே இருக்குது. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கேது இருக்கிறாரு அப்படின்றப்ப கொஞ்சம் புகழ்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புகழ் இதெல்லாம் கம்மியாக வரும். என்ன தான் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து இங்கே பார்த்து சுபத்துவப்படுத்தினாலுமே உங்களுக்கு கேது இல்லைங்களா? இதே ராகுவாக இருந்தால் பிரம்மாண்டம். அப்போ கேது அப்படின்னாக்கா அதுக்கு ஆப்போசிட் அப்படின்ற மாதிரி வச்சுங்க. ஓகேங்க. அப்படி அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல எல்லாமே இப்போ வந்து புகழ்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்தது 4ஆம் வீடு. 4ஆம் வீடுன்றது என்னது? தனம், சாரி, தாய் சம்பந்தப்பட்ட உறவுகள், வீடு, வாகனம், வண்டி, படிப்பு, உயர் உயர் கல்வி, உயர் படிப்பு. ஓகேங்களா? அடுத்தது சுகஸ்தானம். மொத்தத்தில் சுகஸ்தானம். ஓகேங்களா? அப்போ சுகஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே குரு வந்து அங்கே இருக்கிறாருன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இயல்புக்கு மாறிய தன்மையில் வந்து இங்கே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இவரோட படிப்பு சம்மந்தப்பட்டதை பார்த்தோம்னா படிப்பு சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு ரொம்ப நல்லா படிச்சிருக்கிறாரு. ஒரு வித்தியாசமான ஆங்கிளில் தான் இவர் வந்து எல்லாமே கையாளுவார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இங்கே 4ஆம் வீடு. 4ஆம் வீட்டில் குரு வந்து அங்கே ஆட்சியாக இருக்கிறாரு, வக்கரமாக இருக்கிறார். அப்போ இயல்புக்கு மாறான தன்மை, இயல்புக்கு மாறிய தன்மைன்றப்ப இவரோட படிப்பு, இவரோட திங்கிங் இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இயல்புக்கு மாறான தன்மையில் தான் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு படிப்பும் பார்த்தீங்கன்னாக்கா இவர் படிக்கிறதே வித்தியாசமாக இருக்கும். மற்றவங்க படிக்கிற மாதிரி இவர் படிக்க மாட்டார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவருடைய படிப்புக்கு உண்டான ஜேர்னி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான லைனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 9ஆம் வீடு, 7, 8, 9. 9ஆம் வீட்டில் யார் யார் உட்காந்துருக்கா? சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, இவங்கெல்லாம் உட்காந்துருக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல தர்ம கர்மாதிபதி, இந்த வீட்டு அதிபதி, இந்த வீட்டு அதிபதி 2 பேரும் ஒன்றா உட்காந்துருக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 10ஆம் வீடை குரு வேற பார்க்குறாரு. ஓகேங்களா? 10ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு. அப்போ 10ஆம் வீட்டை குரு பார்க்குறாருன்னா 10ஆம் வீட்டோட இது என்னங்க? ஜீவனஸ்தானம். ஓகேங்களா? ஜீவனஸ்தானம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்தஸ்து, பதவி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல அந்த இடத்துக்கு உண்டானது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா குரு பார்வை இருக்குது. 2வது இந்த வீட்டு அதிபதி இவங்க 2 பேரும் 9, 10க்கு உடையவர் 2 பேருமே பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ 9ஆம் வீடுன்றது என்னது? பாக்கியஸ்தானம். ஓகேங்களா? அப்போ அந்த பாக்கியஸ்தானம் அப்போ இவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நல்ல விதமாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? என்னதான் அங்கே வந்து ராகு இருந்தாலுமே ஓகேங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன காரணம்னா சுக்கிரன் வந்து கூடவே இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல சுக்கிரன் வந்து ஸ்தான பலத்தை இழக்காமல் இந்த இடத்துல ராகும் பார்த்தீங்கன்னா சுபத்துவமாயிடுறாரு. டோட்டலாக எல்லாமே சுபத்துவமாயிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல எல்லாமே வந்து நல்ல விதமாக நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது 11ஆம் வீடு. 11ஆம் வீட்டில் வந்து சந்திரன் வந்து ஆட்சியாக இருக்கிறாரு. 16ஆம் வீடுன்றது என்னது? லாபஸ்தானம். ஓகேங்களா? அப்போ லாபஸ்தானம்ன்றது அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து 4ஆம் வீட்டில் வந்து குரு வக்ரமாக இருக்கிறாரு. குரு வந்து எதுக்கு உண்டானவர்? குழந்தைகளுக்கு உண்டானது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவர் குழந்தை சம்மந்தப்பட்டது இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டைரெக்டாக வந்து இந்த குழந்தைகள்லாம் இவர் வந்து பார்க்குற மாதிரி இருக்காது. இவர் நல்லா படிச்சுட்டாரு, ஓகே, எல்லாம் சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல குரு அப்படின்னாவே குழந்தைக்கும் நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? என்னதான் குழந்தை 5ஆம் இடத்தை குறித்தாலும் அதுக்கு வந்து குழந்தைக்கு இது யார் காரகனுங்க? குரு தான் காரகன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நேரடியாக வந்து இந்த ஜாதகர் வந்து படிப்பை வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு வக்ரமாயிட்டாரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வேற என்ன சொல்லலாம்? அடுத்தது தசை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆதிபத்தியம் காரகத்துவம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போகலாம். ரொம்ப முக்கியமாக என்ன விஷயம் அப்படின்றது மட்டும் நம்ம சொன்னால் போதும். ஓகேங்களா? ஃப்யூச்சர் இவரோட லைஃப், இவர் அரசியலில் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா இவர் வந்து இப்போ நடக்கிறது
அப்புறம் இது பாருங்கள், அம்சத்தில் வந்து இங்கே எப்படி இருக்குது. இப்போ கிரகங்கள்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தாச்சு. ராசி கட்டத்தில் கிரகங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு. அம்சத்தில் பாருங்கள், லக்னத்திலே பார்த்தீங்கன்னா குரு இருக்கார். ஓகேங்களா, லக்னத்திலே குரு இருக்கிறாரு. 2ஆம் வீட்டில் கேது இருக்கிறாரு. ஓகேங்களா, 2ஆம் வீட்டில் கேது இருக்கிறாரு. இங்கே குரு வீட்டில் சந்திரன் இருக்கிறாரு. ஓகேங்களா, அப்போ என்ன சந்திரன்? வளர்பிறை சந்திரன். பாருங்கள், இங்கே நம்ம சந்திரனை பற்றியே சொல்லலை. ஓகேங்களா, இங்கே என்ன சந்திரன்? ராசி கட்டத்தில் சூரியன் சந்திரன், வளர்பிறை சந்திரன். ஓகேங்களா, இங்கே நவாம்சத்தில் பாருங்கள், சூரியன் இங்கே இருக்கிறாரு, சந்திரன் இங்கே இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா வளர்பிறை. ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்தில் குரு இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லக்னம் பிரச்சனை இல்லை. அடுத்த 2ஆம் வீட்டில் கேது இருக்கிறாரு. அது யார் வீட்டில் இருக்கிறார்? சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறாங்க. ஓகேங்களா, அது ஒன்று. அடுத்த சந்திரன் அது பார்த்தீங்கன்னாக்கா குருவோட வீட்டில். எல்லாமே பாருங்கள், அம்சத்தில் எல்லாமே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு புதன் வந்து சனியோட வீட்டில். ஓகேங்களா, அடுத்த லக்னம் வந்து சனியோட இது. அடுத்து செவ்வாய் சனி, அதுவும் பார்த்தீங்கன்னா குருவோட இது. ஓகேங்களா, செவ்வாய் சனி குருவோடது. இங்கே பாருங்கள், செவ்வாய் சனி ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரனோட வீட்டில் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் சனி குருவோட வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ராகு வந்து செவ்வாயோட வீட்டில் இருக்கிறாரு. அடுத்தது இந்த இடத்துல சுக்கிரன், புதனோட வீட்டில் வந்து சுக்கிரன் இருக்கிறாரு. ஓகேங்களா, இந்த மாதிரி நவாம்சத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவில் வந்து பாவத்துவமாக இல்லை. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா நவாம்சத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவமாக தான் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு நவாம்சமும் நல்லா இருக்குது. அதே சமயத்தில் ராசி கட்டத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே இருக்குது, நல்ல விதமாக இருக்குது. என்ன வக்ரமாக இருக்கிறாரு? வக்ரமாக இருந்தாக்கா இயல்புக்கு மாறும். இவர் மற்றவங்க மாதிரி அரசியலில் பார்த்தீங்கன்னாக்கா இவர் இருக்க மாட்டார். இவர் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் தான் பார்த்தீங்கன்னாக்கா திங்க் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு பொதுவாக சொல்ல போனாக்கா எந்த ஒரு ஜாதகத்துலேயும் ஒரு 3 கிரகங்களுக்கு மேலே வக்ரமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த ஜாதகரே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜாதகமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமாக பவராக இருக்கிற மாதிரி தான் அர்த்தம். ஓகேங்களா, அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 3 கிரகங்கள் வந்து வக்ரமாக இருக்கிறாரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எந்த கிரகமும் வந்து சேதாரம்ன்றது நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா, அப்போ சேதாரம்ன்றது என்னது? பாவத்துவம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியாது? இந்த வீட்டு அதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவமான வீட்டில் இருக்கிறாரு. இந்த வீட்டில் இருக்கிற இது கிரகங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவமான வீட்டில் இருக்கிறாங்க, சுக்கிரன் வீட்டில் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்சியாக இருக்கிறாரு. 2ஆச்சுங்களா. அடுத்தது இங்கே கேது சுக்கிரன் பார்க்குறாரு. அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா சுபத்துவம் தான், பாவத்துவம் கிடையாது. இங்கே குரு இயற்கை சுவர், அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னது? சுபத்துவம். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கிரன் புதன் ராகு சூரியன் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சுபத்துவமாக இருக்கிறாங்க. அப்போ சந்திரன் வந்து என்னவா இருக்கிறாரு? சந்திரன் வந்து ஆட்சியாக இருக்கிறாரு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு எல்லா கிரகமும் பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவமாக தான் இருக்குது. எந்த கிரகமும் வந்து வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா, அப்படி இருக்கிறப்ப இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இப்போ சுக்கிர தசை கேது புக்தி நடக்குது. நெக்ஸ்ட் தசை பார்த்தீங்கன்னாக்கா சூரியன். நெக்ஸ்ட் தசை வந்து சூரியன். சரி, சூரிய தசையில் எப்படி இருக்கும்? சூரிய தசையில் எப்படி இருக்கும்? அப்போ சூரிய தசையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே இருக்கிறாரு 9ஆம் வீடு பாக்கியஸ்தானம். ஓகேங்களா, பாக்கியஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறாரு. அவர் எந்த வீட்டுக்கு அதிபதி? 12ஆம் வீட்டுக்கு அதிபதி. குரு பார்வை இருக்குது. ஓகேங்களா, இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா குரு பார்வை 10. நம்ம எப்பயுமே அரசு வேலை அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லுவோம்? ஓகேங்களா, அரசு வேலை ஒருத்தங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா என்ன அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா சிம்மம் சிம்மாதிபதி வலுத்திருக்கணும். ஓகேங்களா, அப்படின்னா என்னது? வலுத்திருக்கிறதுன்னா என்னது? சிம்மம் சிம்மாதிபதி, சிம்மம் சுபத்துவமாக இருக்கணும். சிம்மத்தை வந்து ஏதாவது ஒரு சுபகிரகங்கள் வந்து பார்க்கணும். ஓகேங்களா, சிம்மாதிபதின்றது யார்? சூரியன். சூரியன் வந்து எங்கே இருக்கணும்? அதாவது இன்டைரக்டாக திக்பலம் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கணும். இல்லை அப்படின்னாக்கா ஆட்சி உச்சம் இந்த மாதிரி இதிலெல்லாம் நம்ம வந்து அடையாமல் இன்டைரக்டாக ஒரு சுபத்துவமான இதில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சூரியன் வந்து இங்கே உச்சமாகலை. ஓகேங்களா, அப்போ ஸ்தான பலத்தில் டைரெக்டாக வந்து பவர் ஆகலை. அப்போ இன்டைரக்டாக இங்கே வந்து சுக்கிரனோட வீட்டில் சுபத்துவம் ஆகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல அவர் சிம்மம் சுபத்துவம் குரு பார்வை இருக்குது.
சிம்மம், சிம்மாதிபதி சுக்கிரனோட வீட்டில் இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவர் அரசு வேலைக்கு போனதுக்கு மெயினான காரணம் வந்து சிம்மம் சிம்மாதிபதி வலுத்திருக்குது. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப அதனால தான் வந்து இவர் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைக்கு போனதுக்கு முக்கியமான காரணம். ஓகேங்களா? சரி, ரைட்டு. அடுத்தது அந்த அந்த வேலை போனதுக்கு காரணம், அந்த வேலையை விடுறதுக்கு உண்டான காரணம் வந்து சஷ்டாஷ்டகம். ஓகேங்களா? யார் யார் சஷ்டாஷ்டகம்? சுக்கிரதசை நடந்துட்டு இருக்கு. சுக்கிரன் சனி இந்த சஷ்டாஷ்டகம் வந்தனால அப்போ வந்து விவசாயம் சம்மந்தப்பட்டது பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. அதுக்கு காரணம் என்னது? செவ்வாய் சனி இங்கே இருக்கிறாங்க, இங்கே சுக்கிரன் இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா சஷ்டாஷ்டகம். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப இவர் செவ்வாய்ன்றது லேண்டு, சனி விவசாயம், இது ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிர திசையில் அவங்க பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சரி, சூரிய திசையில் அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தா, சூரியன் வந்து சுபத்துவமாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூரிய திசையில் இவர் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுவார். ஓகேங்களா? ரொம்ப சிறப்பாக செயல்படுவார். அடுத்து சூரிய திசைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சந்திர திசை. சந்திர திசைன்றது சந்திரன் எங்கே உட்காந்துருக்காரு? அவர் பார்த்தீங்கன்னாக்கா லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவரோட இது வந்து ஸ்ப்ரெட் ஆகும், நல்லா பெரிய அளவில் வந்து அவருடைய சர்வீஸ் வந்து பெரிய அளவில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ வந்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப நல்ல விதமாக போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அவருடைய சர்வீஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல விதமாக அரசியலில் வந்து பயணிச்சிட்டு இருப்பார். அவர் வந்து நல்ல விதமாக பயணிப்பார். சந்திரன் அப்படின்னாலே பார்த்திங்கனாக்கா இடம் மாற்றம், கடல் தாண்டுறது, தண்ணியை தாண்டணும், அமைச்சு வைக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திரன் அப்படின்னாவே உங்களுக்கு பிரயாணம், மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, பிரயாணம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவர் அரசியலில் இருக்கிறனால அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக ஃபீல்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பார், நல்ல விதமாக பண்ணிக்கிட்டு இருப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம சந்திரனை சொல்லலாம். சூரியன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு போஸ்ட்டில் வந்து இவர் வந்து ஒரு உயரிய பதவியை வந்து அடையிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த சூரிய தசையில் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்து சந்திரன் வந்து இவர் கம்ப்ளீட்டாக வந்து ஃபீல்டு ஒர்க்கு. ஓகேங்களா? சந்திரன் வந்து ட்ராவலிங், பயணிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சந்திர திசையில் இவர் ஃபுல்லாகவே இருப்பார். சந்திரனுக்கு அப்புறம் என்னது? செவ்வாய் வந்து உங்களுக்கு யார்? அட்டமாதிபதி. ஓகேங்களா? அவருங்க அட்டமாதிபதி. அப்போ அஷ்டமாதிபதி அப்படின்னாவே உங்களுக்கு 8ஆம் வீட்டு அதிபதி எங்கே உட்காந்துருக்காரு? சுக்கிரன் வீட்டில் சுபத்துவமாக இருக்கிறாரு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு 8ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் என்னங்க? கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து, மரணம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்க. இது மரணத்துக்கு நிகரான கண்டம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு மேலேருந்து உழுவுறது, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 8ஆம் வீட்டோட ஆதிபத்தியம். அதில் வந்து இதெல்லாம் கெட்ட ஆதிபத்தியங்கள். ஓகேங்களா? அது இன்னொரு விஷயம், செவ்வாய் வந்து அட்டமாதிபதி சுபத்துவமாக இருக்கிறாரு. என்னதான் சனி கூட இருந்தாலும் சனி உச்சமாகி வக்ரமாக இருக்கிறாரு. ஓகேங்களா? இந்த வீட்டு அதிபதி சுக்கிரன் போய் எங்கே போயிருக்கிறாரு? ஆட்சியாக இருக்கிறாரு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாகவே இதில் எல்லா கிரகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சுபத்துவமாக தான் இருக்கிறாங்க. எந்த கிரகமும் வந்து பாதிப்படையலை. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல செவ்வாய் தசையில் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டால் திடீர் அதிர்ஷ்டம். ஓகேங்களா? 8ஆம் வீட்டு ஆதிபத்தியம் திடீர் அதிர்ஷ்டம் இருக்குங்களா? திடீர் அதிர்ஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது செவ்வாய் தசையில். ஓகேங்களா? அதுக்கு செவ்வாய்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ராகு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ராகு சுபத்துவம் ஆயிட்டாரு. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல ராகு வந்து டோட்டலாகவே பெரிய அளவில் வந்து ராகு தசை இந்த ஜாதகருக்கு வந்து பெரிய அளவில் வந்து நல்லது பண்ணும். ஓகேங்களா? அப்போ வந்து ராகு அப்படின்னாவே உங்களுக்கு என்னது ராகு வந்து எங்கே உட்காந்துருக்காரு? பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ இவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகு திசையில்
இவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகு திசையில் பெரிய அளவில் நல்ல புகழ் அடைவார். ஓகேங்களா, பெரிய அளவில் புகழ் அடைவார். புகழ் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, பாக்கியஸ்தானத்தில் ராகு உட்காந்துருக்கிறாரு, சுபத்துவமாக இருக்கிறாரு. ஓகேங்களா, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெரிய அளவில் புகழ் வர்றதுக்கு இவரோட சர்வீஸ் வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல மட்டும் புகழ் இருக்கும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் டோட்டலாகவே புகழ் வந்து பெரிய அளவில் வந்து இவருக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ ராகு தசை. ஓகேங்களா, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கிற தசை அப்படின்னு நம்ம சொல்லோம்னா, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் வந்து உயர் பதவியை வந்து அடையிறதுக்கு உண்டான அத்தனை அமைப்பும் இந்த சூரிய தசையில் நடக்கும். சந்திரனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு ஒர்க்கு பயங்கரமாக பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்து செவ்வாயில் வந்து பார்த்திங்கனாக்கா திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன தான் கெட்ட ஆதிபத்தியங்கள் இருந்தாலும் நல்ல ஆதிபத்தியம் ஒரு சில இது இருக்கு இல்லைங்களா, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே திடீர்னு வெளியே போகிறது வர்றது இந்த மாதிரி இதெல்லாம் இங்கே இருக்கும். ஓகேங்களா, அப்படி இருக்கிறப்ப அடுத்தது ராகு வந்து எப்பயுமே பிரம்மாண்டம் அப்படின்றப்ப உங்களுக்கு ராகு சுபத்துவமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும் ராகு திசையில். ஓகேங்களா, இன்னும் நிறைய சொல்லலாங்க, சொல்லிகிட்டே போகலாம். ஓகேங்களா, நான் வந்து சுருக்கமாக சொல்லி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப நேரம் பேசுகிறேன். எனக்கு உடம்பு ஒரு சரியில்லை, அதனால தான் வந்து என்னால் பேச முடியல. ஓகே, இன்றைக்கி வந்து எப்படியும் ஒரு சின்ன இது நம்ம எடுத்துடணும் அப்படின்றதுல தான் ரொம்ப சிரமப்பட்டு தான் நான் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல விதமாக முடிச்சாச்சு. அதனால் வந்து நம்ம அடுத்தது என்னன்றது நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இப்போ வந்து தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் ஜாதகத்தை போட்டு சும்மா சிம்பிளாக நான் விளக்குனேன். இதை வந்து ரொம்ப டெப்த்தில் போய் நம்ம பண்ணோம்னாக்கா நிறைய விஷயங்கள் இதில் வந்து இந்த ஜாதகம் கிடையாது, பொதுவாக எந்த ஜாதகமாக இருந்தாலும் தோண்ட நம்ம அனலைஸ் பண்ணாமல் டெப்த்துக்கு போக பார்த்தீங்கன்னாக்கா பலன் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, பலன் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு வந்து இவர் அரசியல் வாழ்க்கை இவருக்கு எப்படி இருக்கும்? இவர் ஐபிஎஸ் ஆனார், ஐபிஎஸ் ஆகிட்டு ஏன் விட்டார்? அதுக்கு காரணம்னு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா, சஷ்டாஷ்டகம் சுக்கிரன் சனி, சுக்கிர தசையில் சனி புக்தியில் அவருக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் வந்து தமிழக துணைத் தலைவராக ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இவருக்கு இது வந்துச்சு. அடுத்தது பாரதிய ஜனதா கட்சியில் வந்து தமிழக தலைவராக ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடச்சி இப்போ சிறப்பாக வந்து அவர் வந்து பணியாற்றிட்டு இருக்கிறாரு. அதனால் வந்து இவரை பொறுத்த வரைக்கும் ஃப்யூச்சரில் எல்லாமே வந்து ரொம்ப நல்ல விதமாக பண்ணிகிட்டு இருப்பார். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வக்ரமான கிரகங்கள் இந்த மாதிரி இவ்வளோ கிரகங்கள் வக்ரமாக இருந்தாவே இவர் வந்து இயல்புக்கு மாறான தன்மை, அதாவது இயல்புக்கு மாறிய தன்மையில் தான் இவரோட சர்வீஸ் எல்லாமே இருக்கும். இவரோட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணாலும் டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் தான் திங்க் பண்ணுவார். ஓகேங்களா, நேரடியான திங்கிங்கு எதுவுமே இருக்காது, இன்டைரக்ட், அதாவது தொலைநோக்கு பார்வை வந்து இவருக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும். ஓகேங்களா, இவருக்கு தொலைநோக்கு பார்வை பெரிதளவில் வேலை செய்யும். ஓகேங்களா, அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சும்மா நாளைக்கு நாளான்னைக்கு அப்படின்ற மாதிரி இவர் திங்க் பண்ண மாட்டார். ஓகேங்களா, இவர் வந்து எப்பயுமே வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையில் தான் எல்லாத்தையுமே பார்ப்பார். ஓகேங்களா, அதுக்கு உண்டான லக்னமும் அந்த லக்னம். ஓகேங்களா, எப்பயுமே கன்னி லக்னத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட திங்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா தொலைநோக்கு பார்வையாக தான் இருக்கும். அவங்களோட விஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப லாங்காக தான் இருக்கும், இந்த சும்மா ஷார்ட்டாலாம் இருக்காது. ஓகேங்களா, அந்த மாதிரி ஷார்ட்டாலாம் இருக்கிற மாதிரி இருந்தாக்கா இவர் இவ்வளோ பெரிய பதவியில் இருந்து ஐபிஎஸ்ஸாக இருந்து ஐபிஎஸ் ஆகிறதெல்லாம் சாதாரண விஷயங்களா? அப்படி இருக்கிறப்ப வந்து அதெல்லாம் வந்து தூக்கி எறிஞ்சிட்டு நல்ல விதமாக மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்துருக்கிறாரு. அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னாக்கா தொலைநோக்கு பார்வை. இவ்வளோ ஷார்ட் பீரியடில் வந்து இந்த அளவுக்கு வந்து கட்சியில் வந்து வளர்ந்தது,
இந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிள் அப்படின்றது என்னதுங்க, ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தையும் தாண்டி ஒவ்வொரு போராட்டத்தையும் தாண்டி 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 தான் அவர் வந்து வந்துகிட்டு இருக்கிறாரு. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அவரோட திங்கிங் எல்லாமே பார்த்திங்கனாக்கா டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கன்னி லக்னம். அப்போ கன்னிக்கு உண்டான அமைப்பில் இவருக்கு சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இதோடு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.